ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் துர்கா. வெல்கம் பேக் டு இந்தியன் vlogger சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2 நாள் சேர்ந்தபடி தான் நான் vlog எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்த செகண்ட் டே தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாமா வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக எக்ஸசைஸ் மாஸ்ட். ஏன்னா மாமா ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிற வசி நானும் அவர் கூட சேர்ந்தபடி வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ மாமாவும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணலான்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என் கூட வாக் வந்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் டைமுக்கு அப்புறம் தான் நான் ஷூட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அத்தை ஏர்லி மார்னிங்கே நம்மளுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, வீட்டில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. யாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டே சமைச்சு கொடுத்துருவாங்க சலிக்காமல். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமா வெஜ்ஜி, நம்மலாம் நான்வெஜ்ஜினால எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சமைச்சிட்டாங்க. அன்றைக்கி ஃப்ரைடேனால அத்தை வெஜ்ஜியே சமைச்சிட்டாங்க. நானும் சரி லாவணியும் சரி வீட்டுக்கு போனாலே சரி, நாங்கள் தான் மாமா அத்தையோட பிரின்சஸ். கூட எந்த வேலையும் செய்வேன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் லிட்டில் இண்டியாவுக்கு தான் போயிருந்தோம். ஃபங்க்ஷன்னாலே சொல்ல வேணாமா, எந்த திங்ஸ் வாங்கினாலுமே திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிற சிச்சுவேஷன் தான். ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஸோ ஈவினிங் போல் போய் வாங்கியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பிள்ளையார் சிலைலாம் இருந்தாங்க. நீங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கனிமல் பிள்ளையார் கிடைக்கவே மாட்டார், நார்மல் பிள்ளையார் தான் கிடைப்பார். ஸோ இங்கே சம்திங் யூனிக்காகவும் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்வீட் அங்கே இருந்துச்சு. எனக்கு சரியாக பேர் தெரியல. உங்களை யாருக்காவது இதோட பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் வெளியே போனால் கண்டிப்பாக டின்னர் வெளியே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு த மேஜிக் கிச்சன் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு. இந்தியன் ஸ்டைல், மலே ஸ்டைல், நிறைய ஸ்டைல்ஸில் இருந்துச்சு. முக்கியமாக டிஃபன்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வீட்டில் பரபரப்பாக வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு இன்றைக்கி தான் நிச்சயம். ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நானும் லாவணியும் விசேஷ வீட்டை கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நானும் லாவணியும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தோம். இந்த திங்ஸுமே நான் வெளியேருந்து வாங்க கிடையாது, எல்லாமே லாஸ்ட் மினிட்ல வந்த ஐடியாஸ் தான். ஸோ கேண்டில் இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, இதை வச்சு நான் எப்படி டெக்கோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருந்தோம் இந்த விஷயத்த எல்லாமே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லாவணியாவும் மாமாவும் கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் நாங்கள் என்ன ஸ்டாரி சொன்னாலும் காமாக கேட்டுட்டு இருப்பார் அழிக்காமல். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டுலாம் டெக்கோ பண்ண வேண்டியதுச்சு, ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு அக்கா தான் டெக்கோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லா தட்டையும். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கெட் ரெடி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் அந்த அன்றைக்கி ரொம்ப பிஸின்னே சொல்லுவோம். ஸோ இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு கெட் ரெடி வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிடுச்சு. ஏன்னா 5 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனால் ஒரு 4:30 நம்ம அங்கே ரீச் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஏர்லியஸ்ட்டாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும்னா ஒரு இந்தியன் முறைப்படி எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அழகாகவே அவங்க அந்த ஃபங்க்ஷனை செஞ்சுருந்தாங்க. வந்தவங்களை வரவேற்கிற முறையாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பாரம்பரியமாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன்.
அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, பொண்ணு வீட்டுக்காரவங்களும் அவங்கவங்க வீட்டுக்காரவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அப்படியே ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு.